ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22 வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான வார ராசி பலன்களை பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரங்க. தர்ம கர்மாதிபதிகள் சூரியனும் புதனும் இப்போது 7ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார்கள். தொட்டது தொடங்கக்கூடிய யோக வாரம். சந்திராஷ்டமம் இல்லை. 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். எல்லா நிலைமைகள்லையும் போன வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணவரவுகள் வரக்கூடிய சூழல், வேலையில நிம்மதி இருக்கக்கூடிய சூழல், தொழில் நன்றாக இருக்கிறது, வியாபாரம் நன்றாக இருக்கிறது, குடும்பம் அமையிறது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆனவங்க, அல்லது காதல் தோல்வி அடைஞ்சவங்க, பெண்ணால் ஆணால் டிஸ்டர்ப் ஆனவங்க எல்லாருக்குமே மனம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போது பெரிய அளவில் நல்லா இருக்கும். மதிப்பு மரியாதை கூடுதலாக வரும். குடும்பத்திலேயும் ஒரு மரியாதை இருக்கும். வேலை செய்கிற இடங்கள்லையும் கூட ஏற்கனவே மேலதிகாரியோடு முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க அல்லது மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரம்னு இந்த வாரத்தை சொல்லிடலாங்க. 3ஆம் இடத்துல ஆரம்ப அமைப்புல இருக்கனால திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. யாரையாவது அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் நல்ல அறிமுகங்கள், புதிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. எதை செஞ்சாலும் அப்போது சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் வியாழன் வெள்ளியில சேர்றது, அப்போ மட்டும் கொஞ்சம் அம்மா கூட மனக்கசப்புகள் வரும். ஆனா அதையும் சமாளிச்சிருவீங்க. தனுசுக்கு யோக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கும் விபரீத ராஜயோகம் அப்படியே தெளிவாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். செலவுகள் அதிகம் உள்ள வாரமாக இந்த வாரம் அமையும். ஐயா, செலவு செய்யறதுக்கு எங்கேயா காசு? கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி முடிஞ்சோன்னா படிப்படியா நன்மைகள் நடக்கும் என்பது ஜோதிட விதி. ஆகவே செலவு செய்வதற்கேற்ற வருமானம் இந்த வாரம் முழுவதும் கண்டிப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் பாருங்க, 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 3ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 4ஆம் இடத்துல இருக்கிறார் சந்திரன். 2, 3, 4ஆம் இடங்கள் என்பது பணவரவிற்கு தடை இல்லாத ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பயணங்கள் உண்டு, தூர பயணங்கள் உண்டு. வெளிமாநிலம், வெளிநாடு, அட்லீஸ்ட் மெட்ராஸில் இருந்து திருநெல்வேலி போறது என்கின்ற மாதிரி உள்நாட்டிற்குள்ளேயே 200-300 கிலோமீட்டர் தூரமாக போகக்கூடிய அமைப்புகள், பயணங்களின் மூலமாக நன்மைகள், பயணத்தின் இறுதியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. செலவுகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அதற்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரும். சிலருக்கு தாய்மாமன் உறவுகள் இப்போது நல்லா இருக்கும். மாமன் அல்லது பெண் எடுத்த இடத்துல மனைவியுடன் அப்பா என்கின்ற மாதிரியாக தாய்மாமன் உறவு வழியில ஏதேனும் உதவிகள், முன்ன இந்த மாதிரி பண்ண கொடுத்தார், மாமனார் கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டேன், ஆனா அவர் செய்ய மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியாக இருந்த தட்டிப்போன உதவிகள் எல்லாம் இப்போது தேடி வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மகரத்திற்கு இருக்கிறது. மகரத்திற்கு வாரம் முழுவதும் சீரான நல்ல பலன்கள், கெடுபலன்கள் இல்லாத யோக வாரமாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு நிம்மதியான வாரம் இது. சூரியன் புதன் குரு 5ஆம் இடத்துல சேர்க்க, 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து குருவோடு இருக்கிறார்கள். 5, 7 கூடியவர்னா மனைவி கணவனை குறிக்கக்கூடிய 7ஆம் இடம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடத்துல எப்படி இருக்குன்னா என்ன? இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும். பெரியவர்களுக்கு பிள்ளைகளை பத்தின கவலைகள் தீரும். இளைஞர்களுடைய அதிர்ஷ்டம்னா என்ன? படிப்பு நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். எதை எங்க எப்படி செய்யறதுன்றதுல ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்துடும். குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போறீங்க. அவிட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். கடந்த காலத்துல சோம்பலாக இருந்து வந்து கொண்டிருந்த எண்ணங்கள், சோம்பலாக இருந்ததின் மூலமாக கிடைத்த இமேஜ் எல்லாமே இப்போது கண்டிப்பாக மாறப்போகிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது, ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை குறிபார்ப்பது என்பது நல்ல ஒரு நிலைமை. இதுல இன்னொரு குறிப்பிட்டது இந்த வாரத்துல நடக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாருங்க, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. நம்ம ஜாதியா இல்லாம, நம்முடைய மதமா இல்லாம, நம்முடைய மொழியாக இல்லாம யாரோ ஒருவர், அவர் நண்பராக இருக்கலாம், சிறிது நாள் பழகிய அல்லது முன்னர் பழகிய ஒருவர், தொடர்பு விட்டு போன ஒருவர் திரும்ப வந்து அதன் மூலமாக நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே யாரேனும் ஒருவர் வந்து கைதூக்கி விடக்கூடிய சூழல் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அமையும். இப்படி இருந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே திரும்ப வரப்போகின்றன. வாங்கி கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் திரும்ப அப்படியே கொடுக்கக்கூடிய நிலைமையாக வரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.
மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், அப்புறம் ராசிக்கு வருகிறார், அப்புறம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடத்துல அவர் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகுவோடு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சேர்ந்து இருக்கிறார் இல்லையா? அந்த 3 நாட்களும் உங்களுக்கு குழந்தைகளாலோ அம்மாவோலையோ ஏதாவது விரயங்கள், செலவுகள் வரலாம். குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம், குழந்தைகளுக்கு ஷூ வாங்குறேன், ட்ரெஸ் வாங்குறேன், புக்கு வாங்குறேன் என்கின்ற மாதிரி தலையை பீத்து கொள்ளக்கூடிய இரட்டிப்பு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. செலவு இருக்குன்னா கடன் வாங்கிடணுமா? கடன் வாங்க தேவையில்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் வருமானம் வந்துடும். இந்த வாரத்திலேயே ஆரம்பத்தில் 2 நாள் 3 நாள் திணறினா கூட வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வருமானம் வரும். 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். அதை போலவே 9ஆம் அதிபதி 9ஐ பார்த்து 10ஆம் அதிபதி 10ஐ பார்க்கின்ற அந்த அமைப்புல கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார். ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஒரு 40-50 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏதோ தப்பாக நடக்க போகிறது, வேலை இப்படி இருக்குது, தொழில் இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது என்பது போன்ற ஒரு மாதிரியான மன அழுத்தம் இருந்தாலும் கூட எதிலும் புத்திசாலித்தனமாக எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. புதிதாக தொழில் ஆரம்பிப்பதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. யாரையும் நம்ப வேண்டாம். இவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றது இந்த அமைப்பே வேண்டாம். இதுல தான் சனி உங்களை டைவர்ட் பண்ணுவாரு. ஆனாலும் இந்த வாரத்தில் பெரிய சோதனைகள் இல்லாமல் எதையும் கடந்து விடக்கூடிய நல்ல வாரம் மீனத்திற்கு இந்த வாரம்.